வணக்கம், நான் உங்கள் மீனாட்சி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு பூரி தான். பூரின்னா சாதாரண பூரி கிடையாது. இது தில்லி லீவ்ஸ்ல பண்ண பூரி. தில்லி லீவ்ஸ் பத்தி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அது. நான் இந்த பூரியை ட்ரை பண்ணியிருக்கிறேன். பார்த்து நிச்சயமா ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தனி மிளகாய் தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு, நெய் சேர்த்துருக்கேன். அது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 டம்ளர் சேர்த்தேன். பால் சேர்க்கும் போது நல்லா பூரி ருசியாக இருக்கும். அதுக்காக தான் பொடியாக கட் பண்ண தில் லீவ் சேர்த்துருக்குறேன். இது கூட கோதுமை மாவு 2 கப் சேர்த்தேன். கொஞ்சமாக ஒரு கப்புக்கு 1 ஸ்பூன் ரவான்ட்டு 2 ஸ்பூன் ரவா சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. அப்போ பூரி கலர் எல்லாம் இன்னும் ருசியும் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் நான் சேர்த்துருக்கேன் அதில். அவ்வளோதான். மாவு கலந்துட்டு மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்கு நம்ம நெய் தடவிக்கணும். இப்போ இந்த அளவு மாவு பதமாக இருக்கணும். இப்போ நம்ம பூரி திரட்டிடலாம். அவ்வளோதான், பூரி திரட்டி நம்ம சுட வேண்டியதாக எப்போதும் போல். பூரியை மாவு தொட்டு போடக்கூடாது. லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தொட்டுட்டு தான் நீங்கள் திரட்டணும். மாவு தொட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் டஸ்ட் ஆகி கருப்பாயிடும். கரெக்டாக மாவு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் பூரி நல்லா எண்ணெய் குடிக்காமல் நல்லா வரும். இந்த பாருங்கள், இந்த திக்னஸ்க்கு இருக்கும். இந்த பூரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். அவ்வளோ சும்மாவே சாப்பிட அவ்வளோ அருமையாக எக்ஸலண்ட்டாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பை.